ஒரு கேரளா ஸ்டைல் சிக்கன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுல கர்ட், சால்ட், அப்புறம் சில்லி பவுடர், சில்லி ஃபிளேக்ஸ், கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஆயில் கொஞ்சமா ஊத்திட்டு மேரினேட் பண்ண வச்சிருக்க சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலே கொஞ்சம் கீயும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுல 2 டீஸ்பூன் ஜீரா, 2 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் என்னென்னலாம் உங்ககிட்ட இருக்கோ எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நான் 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் மேரினேட் பண்ண மசாலா கொஞ்சம் பாக்கி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 hour வாட்டர்ல சோக் பண்ண ஜீரக சம்பா ரைஸை ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கலாம். 4 கப் ரைஸுக்கு 5.5 கப் தண்ணியை ஆட் பண்ண போறோம். அதுல 3 கப் தேங்காய் பால், 2.5 கப் தண்ணி. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வாட்டரும் ரைஸும் சேம் லெவலுக்கு வந்த பிறகு கொத்தமல்லி புதினாவை சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கோங்க. லிட்டை க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்ல வச்சு ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் ரெடி.